அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி என்பர்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துமுங்க. வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைத்து கையிருப்பை அதிகப்படுத்துவீங்க. வீட்டில் நடக்கும் சுப நிகழ்வுகளுக்காக நெருங்கிய நண்பர்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். வீடு கட்ட ஆரம்பித்து இடையில் ஏற்பட்ட தடங்களால் நின்று போன கட்டுமான பணி இனிமேல் நிறைவேறி புதிய வீடு கட்டி குடி போக ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறீங்க. ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட்டு கையில் இருக்கும் பணத்தை இழக்காதீங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழடைவீங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்குமுங்க. பிள்ளைகள் படிப்பில் அக்கறையாக இருந்து கற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. கணவனோடு கோபித்து கொண்டு சில பெண்கள் தாய் வீடு வருவதற்கான வாய்ப்பு உண்டாகுங்க. பெரியவர்களின் விட்டு கொடுத்து போய் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபடுங்க. அவமிருத்த யோகம் விலகுமுங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆத்ம காரகனான சூரியன் ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தனி ஆற்றல் இருக்கும். மற்றவங்களை உங்கள் செயல்களில் பங்கேற்க வைக்கும் சாமர்த்தியம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். தொழில் தொடங்க மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும். இதுவரை உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. மற்றவங்களால் உண்டான நெருக்கடி விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பீங்க. தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தெய்வீக அருள் உண்டாகும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை முன்னேற்றமடைய வைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். புதிய பொறுப்பு சேரும். பணியாளர்களின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு விருப்பம் நிறைவேறும். பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் உண்டாகும். குடும்பத்தினரை ஆதரவு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். சந்திராசிரமம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஜனவரி 25. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 19, 26, 28, பிப்ரவரி 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதிகாலையில் சூரியன் பகவானை வழிபட வளம் உண்டாகும். அடுத்தது மகர ராசியில் திருவோணத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உடலுக்கும் மனசுக்கும் காரகனான சந்திரன்
ஆயுள்காரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றியடையும் சக்தி இருக்கும். இந்த மாதம் ஜென்ம சனி காலம் முடிகிறதுனால உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். சனி பகவானின் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிந்தாலும் குரு பகவானின் பார்வையின் காரணமாக சங்கடங்கள்லாம் விலகும். தொழிலில் இருந்த தடை நீங்கும். செல்வாக்கு உயரத் தொடங்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதிவதால் சுப செலவு அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. சிலர் இருக்கும் இடத்தை மாற்றம் செய்வாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகளின் நிலையில் வெளிச்சம் உண்டாகும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். பெண்கள் மனசில் இருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். கல்வி, வேலைவாய்ப்பு கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது, ஆசிரியர்களிடம் ஆலோசனையை கேட்கறது எல்லாமே நல்லது தான். சந்திராஷ்டமம் ஜனவரி 26. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 20, 26, 29, பிப்ரவரி 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் அணிவித்து வழிபட சங்கடங்கள்லாம் தீரும். அடுத்தது மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைரியக்காரகனான செவ்வாய் ஆயுள்காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ஆதாயம் காணும் அறிவிருக்கும். இந்த மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் டென்ஷன் உண்டாகும். விளைவு பற்றி யோசிக்காமல் பரபரப்பாக செயல்படுவீங்க. 3ஆம் இட ராகுவால் முன்னேற்றம் அடைவீங்க. தைரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. செயல்களில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம், தொழிலில் புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தெய்வ அருளும் பெரியவர்களின் ஆதரவும் உண்டாகும். மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கும் காரியங்களில் எதிர்பார்த்த நன்மை ஏற்படாமல் போகும் என்பதனால் உங்கள் செயல்களில் நேரடியாக ஈடுபடுவதால் பிரச்சனைகள் இருக்காது. அலுவலக பணியில் வேலைப்பளு அதிகரிக்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். தொழிலாளர்களுக்கு சில நெருக்கடிகள் தோன்றும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். வரவு சீராகும். எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீங்க. பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனவரி 27. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 18, 26, பிப்ரவரி 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.